வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும், ஆசிரியர்களுக்கான சிறப்பு சலுகைகள், அவர்களுக்கான புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள், ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளும், ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் நிபந்தனைகள், மதிப்பெண் குறைப்பு அதை பற்றிய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் STET ஸ்பெஷல் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026 தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கடைசி தேதி அறிவிப்பு. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணுவதற்காக கடைசி தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது முதல் எப்பொழுது வரை இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை சப்மிட் பண்ண முடியும், எதன் அடிப்படையில் இந்த நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை சப்மிட் பண்ணுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பார்க்கலாம். 2026 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு ஆசிரியர்கள் சங்கங்கள் கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்றனர். அதேபோல் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு இடைக்கால தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் TRB விடை குறிப்புகளை வெளியிட்டுள்ள நிலையில் ஆசிரியர்கள் தங்களுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சமர்ப்பிப்பதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 ஜூலை 4ஆம் தேதி அன்றும், தாள் 2 ஜூலை 5ஆம் தேதி அன்றும் நடைபெற்றது. பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தாள் 1இல் 59,534 ஆசிரியர்கள் தேர்வு எழுதினர். தாள் 2இல் 1,60,925 ஆசிரியர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போதுதான் 1 மற்றும் தாள் 2ற்கான உத்தேச விடைக்குறிப்புகள் மற்றும் விடைக்குறிப்புகள் மீதான ஆட்சேபனைகளை தெரிவிக்க, அதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் URL, அதாவது அதற்கான முகவரி லிங்க், இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இணையதளத்தின் மூலமாக அந்த ஆட்சேபனைகளை தெரிவிக்க அந்த URL பயன்படுத்தி ஆசிரியர்கள் தேர்வு வாரிய இணையதளத்தில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் 2026 ஜூலை 15 முதல் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் 5:30 மணி வரை ஆட்சேபனைகளை உரிய ஆதாரங்களுடன் தங்களது டாஸ்க் போர்டில் பதிவேற்றம் செய்திட வேண்டும். ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்படும் விடை குறிப்பிற்கான உரிய சான்று ஆவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தபால், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி மற்றும் பிற வழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது. அம்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் அடிப்படையிலான ஆதாரங்களை மட்டுமே வழங்க வேண்டும். கையேடுகள் ஆதாரங்கள் ஏதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் தேர்வு எழுதிய தேர்வர்கள் தங்கள் டாஸ்க் போர்டில் விடைக்குறிப்புகளை காணுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலமாக 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மற்றும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிறப்பு தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் தங்களுக்கான அந்த கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அவற்றை தெரிவிப்பதற்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான TRB இணையதளத்தின் மூலமாக சென்று அதற்கான டாஸ்க் போர்டில் உங்களுடைய உரிய ஆவணங்களுடன் ஆதாரங்களுடன் தவறான பட்சத்தில் என்ன வினாக்கள் தவறாக உள்ளது, அதற்கான சரியான விடை குறிப்புகளை தகுந்த ஆதாரங்களுடன் டாஸ்க் போர்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவேற்றம் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் 5:30 மணி வரை ஆட்சேபனைகளை உரிய ஆதாரங்களுடன் தங்கள் டாஸ்க் போர்டில் பதிவேற்றம் செய்திட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.